السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح المرحلة الثانوية الجزء الثاني. النحو الواضح கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் பகுதி 2 கற்றுக் கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், இதுவரை 62 பாடங்கள் முடிந்து இன்ஷா அல்லாஹ் இன்று 63வது பாடத்தை நாம் துவங்க உள்ளோம். இது நஹ்வுல் வாதிஹ் என்பது தெளிவான இலக்கணம், அரபி இலக்கணத்தை நம்மளுக்கு அழகாக கற்றுக் கொடுக்கக்கூடிய, பயிற்சிகளுடன் சேர்ந்து கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அழகிய புத்தகமாகும். மாணவர்களுக்காக வேண்டி இலகிய முறையில் விளங்கிக் கொள்வதற்கு இயற்றப்பட்ட ஒரு அழகிய புத்தகமாகும். வாருங்கள், இதன் மூலம் நாம் அரபி இலக்கணத்தை கற்று அரபி மொழியை விளங்கி குர்ஆன் ஹதீஸை விளங்கி அதன்படி நாம் அமல் செய்வோம். உண்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுக் கொள்வோம். வாருங்கள். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இங்கு அக்கௌண்ட் டீடைல்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தீன் சேவையில் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். இஅமாலுல் மஸ்தரி அமலாக்குவது. அப்ப மஸ்தரை அமல் செய்ய வைக்க வேண்டும் என்றால் அது எப்பொழுதெல்லாம் என்று நாம் பார்த்தோம். இரண்டு இடத்தில் மஸ்தரை அமல் செய்ய வைக்க முடியும். முதலாவது இடம், அது மஸ்தர் எந்த வாசகத்தில் வருகிறதோ அந்த வரக்கூடிய வாசகத்தில் அந்த மஸ்தருடைய இடத்தில் அன்னும் இன்னும் ஃபேலையும் நாம் போடும் பொழுது அது சரியாகும். அது தக்தீரில் நாம் உள்ளுக்குள் வைக்கும் பொழுது சரியாகும் என்றால், அல்லது ஃபேலை அந்த மஸ்தருடைய இடத்தில் வைப்பது சரியாகும் என்றால், அந்த ஒரு மஸ்தர் ஃபேலுடைய அமலாக அமல் செய்ய வைப்பது சரியாகும். இது ஒரு இடம். இரண்டாவது இடம், ஒரு ஃபேலுக்கு பகரமாக மஸ்தர் வந்திருந்தால் அந்த மஸ்தர் ஒரு ஃபேலுடைய அமலாக அமல் செய்யும். என இரண்டு இடங்களில் தான் மஸ்தரை அமல் செய்ய வைக்க முடியும். என்னது, ஒரு ஃபேலுடைய அமலாக அமல் செய்ய வைக்க முடியும். இதை தாண்டி நிறைய ஃபேல்கள் நாம் பார்த்தோம். தாக்கீத் செய்யக்கூடிய மஸ்தர் என்ன செய்யாது? அமல் செய்யாது. எண்ணிக்கையை விளக்கக்கூடிய மஸ்தர் என்ன செய்யாது? அமல் செய்யாது. ஆகவே இதெல்லாம் அமல் செய்யாத மஸ்தர்கள். அதை பற்றியும் நாம் என்ன செய்தோம்? இந்த பாடத்தில் நாம் கண்டோம். வாருங்கள், கடந்த பாடத்தில் உள்ள அதே பாடத்தை தொடர்ந்து நாம் இந்த பாடத்தில் தொடர்ந்து காண்போம். பயிற்சிகளை தொடர்ந்து செய்வோம். வாருங்கள். இப்ப 6வது பயிற்சியை பாருங்க. பயிற்சி 6. அதுல முதலாவது கொஸ்டின் என்ன? கௌவின் சலாச ஜுமலின், 3 வாசகங்களை உருவாக்கி. ஃபி குல்லி மின்ஹா, அந்த 3 வாசகங்களிலிருந்து ஒவ்வொன்றிலேயும் மஸ்தருன் ஆமிலுன் அமல ஃபேலிஹி, ஒரு மஸ்தர் இருக்கும். எத்தகைய மஸ்தர்? தன்னுடைய ஃபேலின் அமலை அமல் செய்யக்கூடிய மஸ்தர் அந்த 3 வாசகங்களிலிருந்து ஒவ்வொன்றிலையுமே இருக்குமே. அத்தகைய 3 வாசகங்களை உருவாக்கு. சரியா? அப்ப அந்த மஸ்தருடைய ஃபேலுடைய அமலை அமல் செய்யுமே, அத்தகைய மஸ்தர் இருக்கணும். அப்ப அமல் செய்யக்கூடிய மஸ்தரை நம்ம என்ன செய்யணும்? கொண்டு வரணும்ன்றாங்க. சரியா? இப்ப அடுத்து பாருங்க. பிஹைசு, ஒரு விதத்தில், யகூனு முலாஃபன் ஃபீல் ஊலா, முதலாவது வாசகத்திலே அந்த மஸ்தர் இலாஃபத் செய்யப்பட்ட, இணைக்கப்பட்ட முலாஃபாக ஆகும் விதத்திலும், முஹல்லன் பி அல் ஃபி சானியா, இரண்டாவது வாசகத்திலே அலிஃப்லாமை கொண்டு இணைக்கப்பட்டதாக அந்த மஸ்தர் ஆகும் விதத்திலும், முஜர்ரதன் மின் அல் வல் இலாஃபதி ஃபில் அஹீரதி, கடைசி வாசகத்திலே அலிஃப்லாமையிலிருந்தும் இலாஃபத் இணைப்பில் இருந்தும் தனிப்பிக்கப்பட்டதாக அந்த மஸ்தர் ஆகும் விதத்திலும், அந்த 3 வாசகங்களில் இருந்து ஒவ்வொன்றிலேயும் அதனுடைய ஃபேனுடைய அமலை அமல் செய்யக்கூடிய மஸ்தர் இருக்குமே, அத்தகைய 3 வாசகங்களை நீ உருவாக்கு. 3 வாசகம். ஃபர்ஸ்ட் வாசகத்துல மஸ்தர் வரணும், அமல் செய்யும் மஸ்தர் வரணும், முலாஃபுடைய நிலைமையில வரும். 2வது வாசகத்துல அலிஃப்லாமுடன் மஸ்தர் அமல் செய்யக்கூடியதா வரணும். 3வது வாசகத்துல அலிஃப்லாமும் இலாபத்து இல்லாம தன்வீனுடன் அமல் செய்யக்கூடிய மஸ்தர் வரணும். சரியா? அடுத்து பாருங்க. 2வது கொஸ்டின் என்ன? 2வது கௌவின், உருவாக்கு, சித்த ஜுமலின், 6 வாசகங்களை உருவாக்கு. தஸ்தமிலோ, அது உள்ளடக்கி இருக்கும், குல்லு மின்ஹா, அந்த 6 வாசகங்களில் இருந்து ஒவ்வொன்றும் உள்ளடக்கி இருக்கும், அலா மஸ்தரின் ஆமிலின் அமல ஃபேலிஹி, அதனுடைய ஃபேலுடைய அமலை அமல் செய்யக்கூடிய மஸ்தரின் மீது உள்ளடக்கி இருக்கும். ஹைசு, ஒரு விதத்தில் உன்னது உள்ளடக்கி இருக்கும். யகூனுல் மஸ்தரு ஃபி சலாசில் ஊலா, முதல் 3 வாசகங்களிலே மஸ்தர் ஆகும். நாஇபன் அனில் ஃபேலி, ஃபேலை தொற்றும் பகரமாக ஆகும் விதத்திலும். ஒஃபி சலாசி சானியத்தி, இரண்டாவது 3 வாசகங்களிலே முகத்தரன் பி அன் வல் ஃபேலி அவ் மா வல் ஃபேலி, அன் என்னும் ஃபேலை கொண்டோ அல்லது மா என்னும் ஃபேலை கொண்டு உள்ளுக்கலாக்கப்பட்டதாக அந்த மஸ்தர் ஆகும் விதத்தில் அந்த 6 வாசகங்களில் ஒவ்வொன்றிலும் அதனுடைய ஃபேனுடைய அமலை அமல் செய்யக்கூடிய மஸ்தரின் மீது உள்ளடக்கி இருக்கும் 6 வாசகங்களை நீ உருவாக்கு. 6 வாசகம் நம்ம உருவாக்கணும். அதுல முதல் 3 வாசகத்துல மஸ்தருடைய அமலை அமல் செய்யக்கூடிய மஸ்தர் வரணும். ஆனா எதுக்கு? ஒரு ஃபேனை தொட்டும் பகரமா வந்திருக்கும்.
அடுத்து இன்னொரு 3 வாசகத்துல மஸ்தருடைய அமல் அமல் செய்யணும். ஆனா அந்த இடத்துல ஃபேலுக்கு பகரமா வந்திருக்க கூடாது. அது உள்ளுக்குள்ள அந்நிய ஃபேலையும் நம்ம என்ன செய்ய முடியும், தக்தீர் செய்ய முடியும். அந்த மாதிரி மொத்தம் 6 வாசகத்தை நீ உருவாக்கு. சரியா? இப்ப கடைசியா பாருங்க மூன்றாவது கௌவின். மூன்றாவது என்ன சொல்றாங்க? கௌவின் சலாச ஜுமலின், 3 வாசகங்களை உருவாக்கு. அல் முபத்ததஉ ஃபீ குல்லின் மின்ஹா, அந்த 3 வாசகங்களிலிருந்து ஒவ்வொரு வாசகத்திலேயும் முபத்ததாவாகிறது. மஸ்தருன் முலாஃபுன் இலா ஃபாயிலிஹி, அந்த ஃபாயில் அந்த மஸ்தருடைய ஃபாயின் பக்கம் இணைக்கப்பட்ட மஸ்தராக இருக்குமே. அந்த 3 வாசகங்களிலிருந்து ஒவ்வொரு முபத்ததாவும் எப்படி இருக்கும்? அதனுடைய ஃபாயிலின் பக்கம் இணைக்கப்பட்ட மஸ்தராக இருக்குமே. வல் ஹபரு, இன்னும் ஹபர் ஆகிறது மஹ்தூஃபுன் உஜூபன், அவசியமான முறையில் போக்கப்பட்டதா இருக்கும். அத்தகைய 3 வாசகங்களை உருவாக்கு. இப்ப முதல்ல 3, அதுக்கப்புறமா 6, அதுக்கப்புறமா ஒரு 3, மொத்தம் 12 வாசகங்களை உருவாக்க சொல்றாங்க. வாங்க நம்ம என்ன செய்யலாம், அந்த 12 வாசகத்தையும் இப்பொழுது பார்க்கலாம். அப்ப இங்க பாருங்க, அந்த 6வது பயிற்சி என்பது இங்க இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் மஸ்தருன் முலாஃபுன். அப்ப மத்லூப் நோக்கம் ஒன்னும் என்னென்ன எப்படி எல்லாம் கொண்டு வர சொன்னாங்களோ அந்த நோக்கம் அங்க எழுதியிருக்காங்க பாருங்க. மஸ்தருன் முலாஃபுன், இணைக்கப்பட்ட முலாஃபாக வரக்கூடிய மஸ்தர். சரியா? இணைக்கப்பட்டதாக வரக்கூடிய மஸ்தர். ஆமிலுன் அமல ஃபேலிஹி, அதோடைய ஃபேனுடைய அமலாக அமல் செய்யும், இன்னும் முலாஃபாக வரும் மஸ்தர். அப்படி கொண்டு வர சொன்னாங்களே ஒரு வாசகம் இந்த இருக்கு பாருங்க. அதுக்கு என்னது? நிஸ்யானுக்க வாஜிபாத்திக்க தக்சீருன், நீ உன் கடமைகளை மறுப்பு, மறப்பது, மறக்கிறது இருக்குல்ல, அதான் சொல்றேன். நீ உன்னுடைய கடமைகளை என்ன செய்வது, மறப்பது தகுசீரும், குறைபாடாக இருக்கிறது. அப்ப பாருங்க, இங்க என்ன செஞ்சிருக்கோம்? நிஸ்யான் தானே மஸ்தரு. அது கேன் என்ன செஞ்சிருக்கோம்? அதோடைய ஒரு இலாஃபத், நிஸ்யான் முலாஃபு கே முலாஃபிலிஹா, முலாஃபு முலாஃபிலிஹா கொண்டு வந்துட்டோமா? இது என்ன செஞ்சிருக்கு? வாஜிபாத்திக்கு அமல் செய்தா மஃபூல் என்ற அடிப்படையில் வாஜிபாத்தி என்று என்ன செஞ்சிருக்கு? அமல் செஞ்சிருக்கு. இது என்னது? தாக்கு கசரை கொண்டுதான் என்ன செய்வோம்? நசபு செய்வோம்ல. ஏன் கடைசியில் அலிஃப் தாவை கொண்டு முடிஞ்சிருக்குல்ல, அதுக்கு கசர் தானே வரும். அப்ப கசரை கொண்டு நசபுக்கு அடையாளம் கொடுத்திருக்கோம். ஓகேவா? இப்ப அடுத்து பாருங்க, 2வது நோக்கம் மஸ்தருன், மஸ்தராக இருக்கும். முஹல்லன் பி அல், அலிஃப்லாமை கொண்டு இணைக்கப்பட்டதாக இருக்கக்கூடிய மஸ்தர். ஆமிலுன், ஆமிலுன் அமல் செய்யக்கூடியதா இருக்கும். அமல ஃபேலிஹி, அதனுடைய ஃபேலுடைய அமலை அமல் செய்யக்கூடிய, இன்னும் அலிஃப்லாமை கொண்டு இணைக்கப்பட்ட மஸ்தர். இப்படி ஒரு வாசகம் கொண்டு வர சொன்னாங்களே, அதுக்கு இங்க இருக்கு பாருங்க. அப்ப முஹம்மதுன், முஹம்மத் கசீருல் இன்திகாதி நஃப்ஸஹு, கசீருல் இன்திகாதி நஃப்ஸஹு, தன்னைத்தானே அதிகம் குற்றம் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். இப்போ முஹம்மது என்பவர் எப்படி இருக்கிறார்? அதிகம் குற்றம் சொல்லக்கூடியவர். நஃப்ஸஹு, தன்னையே, தன்னையே அதிகம் குற்றம் சுமத்துவதில் அதிகமானவராக இருக்கிறார். இப்ப தன்னைத்தானே ஏதாச்சும் நடந்துச்சுன்னா நான் தான் காரணம்னு தன்னைத்தானே என்ன செஞ்சுப்பாங்க, குற்றம் செய்து சொல்லிக் கொள்வது அதிகமானவராக இருக்கிறார். சரியா? அப்ப பாருங்க, இன்திகாத் என்பது அலிஃப்லாமுடன் வந்திருக்கிறதா? அப்படிதான் கொண்டு வர சொன்னாங்க. மஸ்தர அலிஃப்லாமுடன் கொண்டு வந்திருக்கோம். ஏதோ ஃபேலுடைய அமலாக அமல் செய்யணும். அதனால நஃப்ஸுக்கு மஃபூல் என்ற அடிப்படையில் ஃபதஹ் கொடுத்திருக்கோம். மஃபூல் என்ற அடிப்படையில் அமல் செய்துள்ளது. சரியா? அடுத்து பாருங்க, 3வது மஸ்தருன் முஜர்ரதுன் மின் அல், அலிஃப்லாமிலிருந்து தனிப்பிக்கப்பட்ட வல் இலாஃபத், இன்னும் இணைப்பு இலாஃபத்தில் இருந்தும் தனிப்பிக்கப்பட்ட மஸ்தருன். ஆமிலுன் அமல ஃபேலி, இன்னும் மஸ்தருடைய ஃபேலின் அமலை அமல் செய்யக்கூடிய மஸ்தர். இப்படி ஒரு வாசகம் கொண்டு வர சொன்னாங்க. அதுக்குதான் இங்க இருக்கு பாருங்க. வாஜிபுன் அலைக்க, உன் மீது கடமையாகும். தகதீமுன் அல் முசாஅதத லில் முஹ்தாஜீன, முற்படுத்துவது, உன் மீது கடமையாகும். அஹ் உதவியை முற்படுத்துவது, தேவையானவர்களுக்கு, தேவையானவர்களுக்கு, தேவைப்படுபவர்களுக்கு உதவியை முற்படுத்துவது உன் மீது கடமையாகும். அப்ப பாருங்க, தகதீம் மஸ்தர் வந்திருக்குதா? அதுவும் தன்மீனா. அப்ப அலிஃப்லாமும் வரல, இலாஃபத்தும் வரலையா? முசாஅதத்தன் அமல் செஞ்சிருக்குதா? அவங்க சொன்ன மாதிரி எழுதியாச்சா? அடுத்து பாருங்க, சலாசு ஜுமலின், 3 வாசகங்கள். தஸ்தமிலு அலா மஸ்தரின் ஆமிலின் அமல ஃபேலிஹி, மஸ்தருடைய ஃபேலின் அமலை அமல் செய்யக்கூடிய மஸ்தரின் மீது உள்ளடக்கி இருக்கக்கூடிய 3 வாசகங்கள். ஒரு மஸ்தரு, இன்னும் மஸ்தர் ஆகிறது நாயிபுன் அனில் ஃபேலி, ஃபேலி தொட்டும் பகரமா இருக்கும். அப்படிதானே கேட்டாங்க. அப்ப அமல் செய்யக்கூடிய மஸ்தரா இருக்கணும். அந்த மஸ்தர் எப்படி இருக்கணும்? ஃபேலை தொட்டும் பகரமா இருக்கணும். இங்க இருக்கு பாருங்க, ஏகாபனில் நாஇமீன, தூங்குபவர்களை எழுப்பு. அப்ப இது என்னது? ஐக்கில் என்ற மஸ்தர் ஃபேலுக்கு பகரமா வந்திருக்கு. ஏகாபனில் முஜ்ரிமீன, நீ வேதனை அலி, தண்டனை கொடு.
பாவிகளுக்கு. முஸ்லிம்னா என்னது? பாவிகள். ஓகேவா? அப்ப இங்க இகாப் என்பதும் ஃபேலுக்கு பகரமாக தான் வந்திருக்கிறது. சரியா? தண்டனை கொடு அப்படின்னு அந்த ஃபேலுக்கு பகரமா இகாப்னு வந்திருக்கு. தக்ரீமனில் முத்தஃபவ்விகீன. முத்தஃபவ்விகீன அப்ப சங்கை செய். யாருக்கு? மேலோங்கியவர்களுக்கு நீ என்ன செய்? சங்கை செய். இப்ப முத்தஃபவ்விக்னா யாரை குறிக்கும்? மேலோங்கியவர்களை அப்படின்னு குறிக்கும். சரியா? சிறந்து விளங்குபவர்களுக்கு நீ என்ன செய்? சங்கை செய். கர்ரீம் அதுக்கு பதிலா தக்ரீம் வந்திருக்கு. சரியா? இப்ப அடுத்து பாருங்க. சலாசு ஜுமலின் மூன்று வாசகங்கள். தஸ்தமிலு அலா மஸ்தரின் ஆமிலின் அமல ஃபேலிஹி. மஸ்தரின் அமலை ஃபேலின் அமலை அமல் செய்யக்கூடிய மஸ்தரின் மீது உள்ளடக்கி இருக்கும் மூன்று வாசகங்கள். சிஹத்தி தக்தீரி அன் வல் ஃபேலி அவ் மா வல் ஃபேலி. அன் எனும் ஃபேலையோ அல்லது மா எனும் ஃபேலையோ உள்ளுக்குள்ளாக்குவது சரியாகுவதுடன் அந்த மஸ்தரின் மீது உள்ளடக்கி இருக்கும் மூன்று வாசகங்கள். பாருங்க. யசுர்ருனி இத்தியானுக பைத்தி. நீ என் வீட்டுக்கு வருவது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கும். பைத்தியானுக அப்ப நீ இங்க என்ன செய்யலாம்? மா அத்தைத்தனும் போடலாம். மா தீனு போடலாம். இல்லாட்டி அந்த தீயனு கொண்டு வரலாம். அதே போல அடுத்து பாருங்க. தஸ்ஜீஉக நீ ஊக்கம் அளிப்பது. அத்துல்லாப மாணவர்களுக்கு நீ ஊக்கம் அளிப்பது. மத்லூபுன் தேடப்படக்கூடியதா இருக்கும். அப்ப ஊக்கமளித்தல். அப்ப இங்க என்னன்னு போடலாம்? அப்படின்னு போடலாம். மா துஷஜ்ஜிஅன்னு என்ன செய்யலாம்? போடலாம். அடுத்து பாருங்க. மா சௌமுக ரமலான நீ ரமலான் மாதத்தில் நோன்பு வைப்பதாகிறது. மின் அர்கானில் இஸ்லாமி இஸ்லாத்துடைய தூண்களில் இருந்து இருக்கிறது. இஸ்லாத்தின் தூண்களில் இருந்து இருக்கிறது. அப்ப அந்த சூமனும் போடலாம். மாத்த சூமுன்னு என்ன செய்யலாம்? இந்த இடத்துல போடலாம். அந்த மாதிரி மூணு வாசகம் கேட்டாங்க, எழுதியாச்சு. கடைசியா பாருங்க. சலாசுஜுமரின் மூன்று வாசகங்கள். அல் முபத்ததா ஃபீஹா அந்த மூன்று வாசகங்களிலே முபத்ததா ஆகிறது மஸ்தருன் முலாஃபுன் இலா ஃபாயிலிஹி அந்த மஸ்தருடைய ஃபாயிலின் பக்கம் இணைக்கப்பட்ட மஸ்தரா இருக்கும். வல் ஹபர் இன்னும் ஹபர் ஆகிறது மஹ்தூஃப் நுஜூபன் அவசியமான முறையில் போக்கப்படக்கூடியதா இருக்கும். அப்படிப்பட்ட மூன்று வாசகங்கள் கேட்டாங்களா? இங்க இருக்கு பாருங்க. இங்க போட்டிருக்கு பாருங்க. லவ்லா சித்குக லஅகப்துக உன்னுடைய உண்மை மட்டும் இல்லை என்றால் உன்னை நான் தண்டித்திருப்பேன். உம் உண்மை மட்டும் இல்லை என்றால் உன்னை என்ன செய்து விட்டேன்? உன்னை நான் தண்டித்திருப்பேன். அப்ப மௌஜூத் நம்ம படிச்சிருக்கோம். முன்னாடி பாடம் இதானே? ஷரத்துடைய பாடம் தானே படிச்சோம். அப்ப லவ்லாக்கு என்ன செய்யணும்? அதோடைய கபர் கண்டிப்பாக பொதுவாக இருந்தால் அது போக்கப்படுறது வாஜிப். இப்ப மௌஜூத் என்பது உன்னுடைய உண்மை பெற்றுக்கொள்ளப்பட்டதாக இல்லை என்றால் இப்ப அந்த மௌஜூத் என்ற கபர் போக்கப்படுவது அவசியம். அப்ப கபர் போக்கப்படுவது அவசியமா கொண்டு வந்திருக்கோமா? அதே போல முபத்ததா எப்படி இருக்குது? சிது கூக்க உன்னுடைய உண்மையா மட்டும் இல்லை என்றால் இப்ப சிது கூக்க தானே என்னது முபத்ததாவாக இருக்குது. அதுவும் உன்னுடைய உண்மை. இப்ப காத ஃபாயிலின் பக்கம் இணைக்கப்பட்டிருக்குதா? அப்ப நம்ம அதன்படி கொண்டு வந்துட்டோம். அடுத்து பாருங்க. லவ்லா இது நீ இல்லை என்றால் புது முக உன்னுடைய வருகை இல்லை என்றால் அத்தை தூக்க உன்னிடம் நான் வந்திருப்பேன். இப்போ உன்னுடைய வருகை பெற்றுக்கொள்ளப்பட்டதாக இல்லை என்றால் புதுமுக மௌஜூது. இப்ப மௌஜூத் என்பது போக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பாக போக்க வேண்டும் என்று நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். அப்ப அது போக்கப்பட்டிருக்கா? அதுல கேட்டாங்க. போக்கப்பட்டது வாஜிபு. கண்டிப்பா போக்கணும். போக்கிட்டோம். புதும் என்பது முபத்ததா. எதன் பக்கம் இணைக்கப்பட்டு கேட்டாங்க? ஃபாயில் யாருடைய வருகை? உன்னுடைய வருகை. இப்ப காதா என்னது? ஃபாயில். அப்ப அதன் பக்கம் தானே இதை இலாஃபத் செஞ்சிருக்கோம். இப்ப அடுத்து பாருங்க. லவ்லா இசாபத்துக்க அப்ப உனக்கு காயம் மட்டும் இல்லை என்றால் உனக்கு காயம் இல்லை என்றால் லஃபுஸ்த ஃபில் முசாபகதி முசாபகான போட்டி. போட்டியை கொண்டு நீ வென்றிருப்பாய். இப்போ உன்னுடைய காயம் மட்டும் மௌஜூத் பெற்றுக்கொள்ளப்பட்டதாக இல்லை என்றால் என்ன? நீ போட்டியில் வென்றிருப்பாய். அப்ப பாருங்க. சபர் போக்கப்பட்ட கண்டிப்பான முறையில் இங்க என்ன செஞ்சிருக்கோம்? முகத்ததாவா எது? உனக்கு காயம் யாருக்கு ஏற்பட்டது? காயம் ஏற்பட்டது உனக்குதான். அப்ப ஃபாயில் பக்கம் இணைக்கப்பட்டு மஸ்தரா நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? கொண்டு வந்திருக்கோம் முபத்ததாவ. இப்ப இதோட ஆறாவது பயிற்சி என்னவாயிருச்சு? முடிஞ்சிருச்சு. இப்ப பயிற்சி 7 கடைசி பயிற்சி இல்ல. இப்ப பாருங்க என்ன சொல்றாங்க. இஸ்ராஹில் பைத்தல் ஆத்திய பின்வரும் கவிதையை விவரி. ஹாத்தில் மாதிய முலாரி இன்னும் மாலி என்னும் முலாரிக்கு கூடு. லில் மசாதிரில் லத்தி மாலி இன்னும் முலாரியை கொண்டு வா. லில் மசாதிரில் லத்தி இஹ்தவா அலைஹா. அப்ப மாலின் முலாரியை கொண்டு வா. மஸ்தர்களுக்கான மாலி முலாரியை கொண்டு வா. எந்த மஸ்தர்கள்? அல்லதி எத்தகைய எந்த மஸ்தர்கள் என்றால் எஹ்தவா அலேஹா அந்த மஸ்தர்களின் மீது இந்த கவிதை பொதிந்துள்ளதே உள்ளடக்கி இருக்கிறதே.
இந்த எந்த மஸ்தர்களின் மீது இந்த கவிதை உள்ளடக்கி இருக்கிறதோ அத்தகைய மஸ்தர்களுக்கு மாலி இன்னும் முல்லாரியான ஃபேலை நீ என்ன செய் கொண்டு வா. சும்மா அறிவுகு, பிறகு இந்த கவிதைக்கு நீ என்ன செய், ஏறா வழங்கு. ஸோ ஃபர்ஸ்ட் விளக்கணும், இந்த கவிதையை விவரிக்கணும். ரெண்டாவது, இந்த கவிதையில வரக்கூடிய எல்லா மஸ்தருக்கும் என்ன செய்யணும் நம்ம, மாலி எப்படி வரும் முலாரி எப்படி வரும் நம்ம காட்டணும். மூன்றாவது, இந்த கவிதைக்கு ஏறாபுரம். ஃபர்ஸ்ட் இதை விளக்கிடுவோம். ரொம்ப ஈஸியான ஒரு விளக்கம் தான். என்னவென்றால், சங்கை, ஒருவனுக்கு சிறப்பும் சங்கையும் வர வேண்டும் என்றால், ஒருவனுக்கு சிறப்பும் சங்கையும் வர வேண்டும் என்றால், இந்த உலகத்தில் அவனுக்கு தேவையற்ற விஷயங்கள், மேல் மிச்சமாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் தேடுவதை அவன் தடுத்துக் கொள்ள வேண்டும். அப்ப வீணா பேசக்கூடாது, தேவையில்லாத பேசக்கூடாது. இப்ப வீணா சர்ச்சையில மாட்டிக்க கூடாது. இப்ப வீணா மேல் மிச்சமா சாப்பிடக்கூடாது. வீணா மேல் மிச்சமா தூங்கக்கூடாது. இதே வீணா மேல் மிச்சமான விஷயங்களை நம்ம செயல்ல செய்யக்கூடாது. ஓகேவா? எல்லா விஷயங்களையும் இந்த துன்யா காரியங்களில் வீணா மேல் மிச்சமா எக்ஸ்ட்ரா என்ன செய்யக்கூடாது, சம்பாதிக்க கூடாது. தேவையான அளவுக்கு சம்பாதிக்கணும். இப்படி எல்லா விஷயத்திலையும் நாம் பார்த்தோமேயானால் என்னது, மேல் மிச்சமாக நமக்கு தேவையை போக வீணான மேல் மிச்சமாக இருப்பதை தேடுவதை விட்டும் நம்மளை நாம் தடுத்து கொண்டோமே ஆனாலே நம்மளுக்கு சிறப்பும் சங்கையும் வந்துவிடும் என்ற கவிஞர் அழகாக நம்மளுக்கு என்ன செய்கிறார், சொல்லித் தருகிறார். பாருங்கள், மா அருள் பொதுலவத்த கரும, சிறப்பும் இன்னும் சங்கையும் நான் பார்க்கவில்லை. இல்லா கஃபக்கன் நப்ச, நீ உன் நப்சை, உன்னுடைய உள்ளத்தை தடுத்துக் கொள்வதை தவிர, திராவில் ஃபுதூலி, மேல்மிச்சமான வைகளை தேடுவதை விட்டும் உள்ளத்தை நீ தடுத்துக் கொள்வதை தவிர சிறப்பை என்னும் சங்கையும் நான் என்ன செய்யவில்லை, பார்க்கவில்லை, பார்க்க மாட்டேன். இப்ப நான் பார்க்க மாட்டேன் சிறப்பும் சங்கையும். நீ உன் உள்ளத்தை தடுத்துக் கொள்வதை தவிர வேற எதுவும் நான் சிறப்பானதா சங்கையானதா பார்க்க மாட்டேன். நீ இதை செஞ்சா அதுதான் சங்கையானதாக நான் பார்ப்பேன். தேவைய மேல் மிச்சமானவைகளை விட்டும் தேடுவதை விட்டும் உன் உள்ளத்தை நீ தடுத்துக் கொள்வதை தவிர வேற எதையும் நான் என்ன செய்ய மாட்டேன், சிறப்பானதாக சங்கையானதாக நான் பார்க்க மாட்டேன். சரியா? வாருங்கள், அவர்கள் சொன்னதை நாம் இப்பொழுது என்ன செய்வோம், கீழே பார்ப்போமா, யாரா பார்ப்போம். அதே போல என்ன செஞ்சாங்க, இது கேட்டாங்கல்ல, மாலி ஃபர்ஸ்ட் மாலி முவாரி சொல்லிடுவோமா. ஃபதுலன்னு வந்துச்சு, சிறப்பு. அப்ப அதுக்கு மாலி எப்படி வரும், ஃபதுலன்னு வரும். சரியா? அதுக்கு சிறப்பானான் அப்படின்னு அர்த்தம். எஃப்துல்னா சிறப்பாவான். ஓகேவா? அப்ப மாலி முலாரி கேட்டாங்களா, கொண்டு வந்தாங்களா, கொண்டு வந்தாச்சா. அடுத்து தக்கரும் சங்கைன்னு ஒண்ணு வந்துச்சுல, அதுக்கு மாலி எப்படி வரும், தக்கர்றன்னு சங்கையானான், தக்கர்றமும் சங்கையாவான். இப்ப கஃப்னு வந்துச்சு, அதுக்கு பாருங்க, கஃப தடுத்தான், குஃபு தடுப்பான். ஓகேவா? திலாபுன்னு வந்துச்சு, தாலபை தாலிபு திலாப் தானே. இப்ப திலாபுடைய என்னது, தாலப தேடினான், தாலிபு தேடுவான். அல் ஃபுதூல்னு வந்துச்சு. ஓகேவா? ஃபுதூலுக்கு மேல மேல் மிச்சம்னு அர்த்தம் வச்சோம்ல, அதான் இங்க ஃபுதூல்னு வந்திருக்கு. ஓகேவா? அல் ஃபுதூலு, ஃபுதூல் என்றால் மேல் மிச்சம், அதிகம், தேவையற்றதுன்னு அர்த்தம் சொன்னோம்ல. அந்த தேவையற்ற மேல் மிச்சம் என்றால் ஃபலலன்னு வரும். ஃபலலனா மேல் மிச்சமானது, எஃப்லலு மேல் மிச்சம் ஆகும் அப்படின்னு அர்த்தம். இப்ப முவாரி கேட்டாங்க, மாலி கேட்டாங்க, எல்லாத்துக்கும் சொல்லியாச்சு. இப்ப அடுத்து என்ன செய்ய போறோம், யாரா பார்க்க போகிறோம். பாருங்க, மா என்பது என்னது, நாஃபியத்து நஃபீஸ் செய்யக்கூடியதா இருக்கும், இல்லை என்ற அர்த்தம் கொடுப்பதா இருக்கும். மபுனியத்து அல சுகூனி, சுகுனின் மீது மபுனியாகும். அலிஃப் வந்திருக்கு, அலிஃப்னா சுகுனின் மீது தானே மபுனி. இப்ப சுகுனின் மீது என்னவாகும், மபுனியாகும். ஆரா, நான் பார்க்க மாட்டேன்னு சொன்னாங்கல்ல. அப்ப ஃபேலுன் மாதின்னு கொடுத்திருக்காங்க. ஆனா இது என்னது, முலாரியான ஃபேல். இப்ப ஃபேலுன் முலாரியான ஃபேல், வருங்காலத்தை அல்லது நிகழ்காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஃபேல் ஆகும். மபுனியுன் அல ஃபதஹில் முகத்தரி, உள்ளுக்குள்ளாக்கப்பட்ட ஃபதஹின் மீது மபுனியாகும். இப்ப அரா என்றால் வெளியே நம்ம அலிஃப் வச்சுதான் படிக்கிறோம், ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருக்கும், ஃபத்தஹ் இருக்கும். இந்த யா வந்தனால கடைசியில அலிஃபுக்கு தோதுவாக நம்ம என்ன செய்யறோம், ஃபத்தஹ் வச்சு படிக்கிறோம், அலிஃப் வச்சு படிக்கிறோம். ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருக்கும், ஃபத்தஹ் இருக்கும். நம்ம ஏழால் பாடத்துல பார்த்திருக்கோம், கடைசியில இல்லத்தோட எழுத்துக்கள் வரும் பொழுது இவ்வாறு மாற்றம் ஏற்படும் என்று. அப்ப வெளியே ஃபத்தஹ் இல்ல, வெளியே அலிஃப் தான் இருக்கு கடைசியில, உள்ளுக்குள்ள ஃபத்தஹ் இருக்கு. இப்ப உள்ளுக்குள்ள ஆக்கப்பட்ட ஃபத்தஹின் மீது மப்னி ஆகும். வல் ஃபாயில் இன்னும் ஃபாயில் ஆகிறது, லமீருன் முஸ்தத்திரன் உஜூமன், அவசியமான முறையில் மறைந்திருக்கக்கூடிய லமீர் ஆகும். இப்ப அவசியமான முறையில் உள்ளுக்குள்ள லமீர் மறைந்திருக்கிறது. நான் என்றார், என்னது, லமீர் மறைந்திருக்கிறது. தன்னிலை ஒருமையை குறிக்கக்கூடிய லமீர். தகுதீர், அந்த லமீருடைய உள்ரங்கமாகிறது அனவா இருக்கும், நான் என்பதா இருக்கும். அதுக்கு பாருங்க, அல் ஃபதுலன்னு வந்துச்சுல. அப்ப அல் ஃபதுல என்பது மஃபூலுன் பிஹி, மஃபூல் பிஹியாக இருக்கும். அவ்வலுன், முதல் மஃபூலாக இருக்கும். இப்ப அராவுடைய முதல் மஃபூல்னா என்னது இது, சரியா?
மன்சூபுன் நசவு செய்யப்பட்டதா இருக்கும் ஃபதுல. அப்ப அரா என்பது ஃபேல் லமீர் ஃபாயில்ல, லமீர் உள்ள இருக்குல்ல. ஃபதுல என்பது மன்சூபு ஏன்னா மஃபூல்ல. அப்ப அதோடைய அடையாளம் என்ன? வலாமத்து நஸ்பி, இன்னும் நஸ்புடைய அடையாளமாகிறது அல் ஃபத்ஹத்து ஸாஹிரத்து, வெளிப்படையான ஃபத்ஹாவாகும். லாமுக்கு ஃபத்ஹா தானே கொடுத்தோம், அதான் அதோடைய அடையாளம். தகர்ரும, தகர்ரும என்பது பாருங்க வல் வாவு அல் வாவு, இந்த வாவாகிறது ஆத்திஃபத்துன் அதப் செய்யக்கூடியதா இருக்கும். அத்தகர்ரும, தகர்ரும என்பது மாத்தூஃபுன் அலல் ஃபதுலி, ஃபதுலின் மீது என்னவாக இருக்கும்? அதுப் செய்யப்பட்டதா இருக்கும். இப்ப இது முதல் மஃபூல் ஃபதுலன்றது. இந்த மஃபூலின் மீது நம்ம என்ன செய்யறோம்? இந்த தகர்ருமவை அத்துஃப் வைக்கிறோம். சரியா? அப்ப நம்ம அத்துஃப் வைக்கும் போது சட்டம் தெரியும். எதன் மீது அத்துஃப் வைக்கிறோமோ அதே யாராப் தான் இதுக்கு கொடுப்போம். ஃபதுலுக்கு நசபு கொடுத்தோம், ஆனா தகர்ருமுக்கு என்னதான் நசபு தான் கொடுப்போம். சரியா? அப்ப மன்சூபும் நசபு செய்யப்பட்டதா இருக்கும். வஅலாமத்துன் நஸ்பி, இன்னும் நஸ்புடைய அடையாளமாகிறது அல் ஃபத்ஹத்து ஸாஹிரத்து, வெளிப்படையான ஃபத்ஹாவாகும். மீமுக்கு ஃபத்ஹா தானே கொடுத்தோம், அதுதான் என்னது? வெளிப்படையான ஃபத்ஹா தான் அடையாளமாகும். சரியா? இப்ப அடுத்து பாருங்க. இல்லா, இல்லா என்பது அதாத்து இஸ்திஸ்னா இன், இஸ்திஸ்னாவுடைய வார்த்தையாகும். இஸ்திஸ்னா தவிர என்ற அர்த்தம் கொடுக்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்க? இஸ்திஸ்னாவுடைய வார்த்தை என்பது. அப்ப இது தவிர தானே அர்த்தம் கொடுத்தோம். அப்ப இஸ்திஸ்னாவுடைய வார்த்தையாக இருக்கும். முல்காத்துன் அமலில் இருந்து வீணடிக்கப்பட்டதா இருக்கும். இப்ப இது அமல் செய்யாது. இந்த இல்லா என்பது வீணடிக்கப்பட்டது. லா அமலலஹா, இந்த அதாத்துக்கு, இஸ்திஸ்னாவுடைய இந்த அதாத்துக்கு என்ன இல்லை? எந்த ஒரு அமலும் இல்லை. இந்த இடத்துல என்ன செய்யல? எந்த ஒரு அமலும் இந்த இல்லா செய்யவில்லை. சரியா? அப்ப எப்போ எல்லா வீணடிக்கப்படும் அமலில் இருந்து, எப்பொழுது அமல் செய்யும் என்ற பாடம் முன்னாடி செய்து விட்டது, சென்று விட்டது. இந்த இடத்துல இது அமல் செய்யவில்லை. காரணம், முன்னாடி நஃபி போய்விட்டது அல்லவா? அப்ப நஃபி போய்விட்டது. அப்ப என்னென்ன, அது பெரிய பாடம். அது இங்க விளக்க இல்லாததினால் இங்க என்ன காரணம்? முன்னாடி நஃபி போயிருக்கு இல்லாவுக்கு முன்னாடி என்பதை நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். சரியா? லா அமலஹா, இந்த அதாத்துக்கு இங்க எந்த ஒரு அமலும் இல்லை. இப்ப இல்ல, இங்க எந்த ஒரு அமலும் செய்யவில்லை. மபுனியத்து நல்ல சுக்குனி, சுக்குனின் மீது மபுனியாகும். கடைசி அலிஃப் தானே வந்திருக்கு, அப்ப சுக்குனின் மீது மபுனியாகும். சரியா? அடுத்து பாருங்க, கஃபுக்கு வந்துச்சுல. கஃபு அத்த அது ஒன்னொன்னா விளக்குவாங்க. கஃபு, கஃபு என்பது மஃபூலுன் பிஹி சானி, இரண்டாவது மஃபூல் ஆகும். எதற்கான இரண்டாவது மஃபூலு? ஆறானவுல, ஆனா என்பதற்குரிய இரண்டாவது மஃபூல். ஃபர்ஸ்ட் மஃபூல் அல் ஃபதுல. ஓகேவா? இரண்டாவது மஃபூல் என்னது? கஃபுக்க என்பதா இருக்கும். சரியா? இப்ப மேல நம்ம ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். பாடத்திலே வந்தது. அரா என்பது நான் என்ன செய்ய மாட்டேன், பார்க்க மாட்டேன்னு சொன்னாங்கல்ல. அப்ப சங்கையை எப்படி பார்க்க மாட்டேன்? தடுப்பதை அன்றி வேறு எதையும் நான் சங்கையாக பார்க்க மாட்டேன். அப்ப இதுதான் என்னது? அந்த சங்கையை நான் பார்க்க மாட்டேன், நீ தடுப்பதை அன்றி வேறு எதையும் நான் என்ன செய்ய மாட்டேன், சங்கையாக பார்க்க மாட்டேன். இப்ப இது என்னது? மஃபூல் பிஹி சானி தானே. அந்த அறால போயின்னு தான் சேர்க்கிறோம். அப்ப ஏன்னா ஷக்கு இயக்கியனுடைய ஃபேலுகளுக்கு என்ன வரும்? ரெண்டு வரும். ரெண்டு மஃபூல் வரும். அதுல முதல் மஃபூல் ஃபதுல் போயிருச்சு. சரியா? ரெண்டாவது மஃபூல் தான் என்னது? இந்த கஃபக என்பது. ஓகேவா? அததான் என்ன செஞ்சிருக்காங்க இங்க நம்மளுக்கு? ரெண்டாவது மஃபூல் இங்க எடுத்து காட்டியிருக்காங்க. ஓகேவா? அப்ப கஃபக்கன் தான் மேல வந்துச்சு. இப்ப கஃபக்கன் தான் வரும். அப்ப கஃப என்பது மஃபூல் பிஹி சானின், இரண்டாவது மஃபூல் பிஹியாக இருக்கும். மன்சூபுன் நஸ்பு செய்யப்பட்டதா இருக்கும். வாலாமத்து நஸ்பி, இன்னும் நஸ்புடைய அடையாளமாகிறது அல் ஃபத்ஹத்து ஸாஹிரத்து, வெளிப்படையான ஃபத்ஹாவாக இருக்கும். ஃபாக்கு ஃபத்ஹா தானே கொடுத்தோம். வஹுவ, இன்னும் அந்த கஃப என்ற அந்த மஃபூல் ஆகிறது முலாஃபுன், என்னவாக இருக்கும்? முலாஃபாக இருக்கும். அப்ப பின்னாடி முலாஃப் இலைஹி வரும். காஃபு, இன்னும் காஃப் ஆகிறது லமீருன், எதிர்பால் ஆண்பால் ஒருமையை குறிக்கக்கூடியது. எதிரில் உள்ளவங்க ஒருமை ஆண்பாலை குறிக்கிறது தானே. மப்னியுன் அல ஃபதஹி, ஃபதஹின் மீது மப்னி ஆகும். காஃபுக்கு ஃபத்தஹ் தானே செஞ்சோம். இப்ப ஃபதஹின் மீது மப்னி, லமீர் ஆகும். ஃபி மஹல்லி ஜர்ரின், ஜர்ருடைய இடத்துல இருக்கிறது. யா முலாஃப் இலைஹில அலல் இலாஃபதி. அப்ப இலாஃபத் இணைப்பு, இலாஃபத் என்பதின் பிரகாரம் ஜர்ருடைய இடத்துல இருக்கிறது. அப்ப இலாஃபத், நம்மளுக்கு தெரியும் இலாஃபத்தாக இருந்தால் முலாஃபிலிஹிக்கு என்ன வரும்? ஜர்ரு வரும் என்று. அதனால இணைப்பு என்பதின் பிரகாரம் ஜர்ருடைய இடத்துல இருக்கிறது. லஃப்லன், வார்த்தையால் என்னவாக இருக்கிறது? இலாஃபத் என்பதின் பிரகாரம் ஜர்ருடைய இடத்துல இருக்கிறது. மர்ஃபூன் மஹல்லன், இடத்தால் ரெஃபர் செய்யப்பட்டதா இருக்கும். இப்ப இடத்தால் ரெஃபர் செய்யப்பட்டதுன்னா இந்த கஃப் இருக்குல்ல, இந்த கஃப் மஸ்தர் தானே. இப்போ மஸ்தர் ஃபேலுடைய அமலாக அமல் செய்யும்ல, அப்படின்னா ஃபாயிலுக்கு ரெஃபர் செய்யும், மஃபூலுக்கு நசபு செய்யும். இந்த கஃப் என்ற மஸ்தருக்கு காஃப் என்பது என்னது? ஃபாயில். அப்ப இடத்தால் இது ஒரு ஃபாயில், கஃபோடைய ஃபாயில். ஃபாயிலுக்கு ரஃபால, அதனால இடத்தால் அது ரெஃபர் செய்யப்பட்டதா இருக்கும். ஆனா லஃப்லன் வெளிப்படையில ரெண்டுமே இஸ்மு. கஃப் என்பதும் மஸ்தர் ஒரு இஸ்மு, காஃப் என்பதும் ஒரு இஸ்மு, லமீர் என்பதும் ஒரு இஸ்மு தானே. ரெண்டு இஸ்மு இணையும் பொழுது ஒன்றுடன் ஒன்று இணைத்து இலாஃபத்தாக படிப்பதுதான் வழக்கம். அதனால் வெளிப்படையாக நம்ம இலாஃபத்துல படிச்சாலும் அதான் சொல்றாங்க லஃப்லன், வார்த்தையால்
இணைப்பு என்பதின் பிரகாரம் வார்த்தையில நம்ம ரெண்டுத்தையும் இணைக்கிறோம். இதுவும் இஸ்மி இதுவும் இஸ்மா ரெண்டையும் இணைத்துதான் பேசுவோம். அப்ப இணைப்பு என்பதின் பிரகாரம் ஜர்ருடைய இடத்துல இருக்கிறது. ஆனால் இடத்தால் ரெஃபர் செய்யப்பட்டதா இருக்கும். இடம் என்னது? இந்த கஃப் என்ற மஸ்தருக்கு இது ஃபாயிலாக இருக்கிறது. ஆனால் ஃபாயில் என்ற அடிப்படையில் இடத்தால் இது என்னது ரெஃபர் செய்யப்பட்டதா இருக்கும். மின் பாபி இலாஃபத்தில் மஸ்தரி இலா ஃபாயிலிஹி. மஸ்தரை அந்த மஸ்தரின் ஃபாயிலின் பக்கம் இணைப்பதை பாடத்திலிருந்து அந்த பாடத்தை அந்த கவனிப்பதிலிருந்து அந்த வகையிலிருந்து இப்ப பாபுக்கு வகைன்னு அர்த்தம் வைக்கலாம். சரியா? அப்ப மஸ்தரை அந்த மஸ்தருடைய ஃபாயிலின் பக்கம் இணைப்பதை வகையில் இருந்து இடத்தால் ரெஃபர் செய்யப்பட்டதா இருக்கும். சரியா? அடுத்து பாருங்க, நப்ஸ். நப்ஸ் என்பது மஃபூலன் பிஹி, மஃபூலா இருக்கும். எதுக்கு? கஃப என்ற மஸ்தருக்கு இது மஸ்தரா இருக்கும். மஃபூலா இருக்கும். மஃபூலுக்கு என்னது? நசபு தானே. மன்சூபு நசபு செய்யப்பட்டதா இருக்கும். அலாமத்து நஸ்பி இன்னும் நஸ்புடைய அடையாளமாகிறது அல் ஃபத்ஹத்து பாஹிரத்து, வெளிப்படையான ஃபத்ஹாவாகும். சீனுக்கு ஃபத்ஹ் தானே கொடுத்தோம். அன்னு பாருங்க, அன் என்பது ஹர்ஃபு ஜர்ரின் மப்னியுன் அல சுக்கூனி, ஜர்ருடைய வார்த்தையாகும். சுக்குனின் மீது மப்னியாகும். நூனுக்கு சுக்குன் தானே கொடுத்தோம். அப்ப சுக்குனின் மீது மப்னி. ஜர்ருடைய எழுத்து நம்மளுக்கு தெரியும். அடுத்து திலாபு. திலாபு என்பது இஸ்முன் மஜ்ரூருன் பி அன், அன்னை கொண்டு ஜர்ரு செய்யப்பட்ட இஸ்மா இருக்கும். அன்னு ஜாரு, திலாப் என்பது மஜ்ரூர். ஓகேவா? அப்போ அலாமத்துல் ஜர்ரி இன்னும் ஜர்ருடைய அடையாளம் ஆகிறது. அல் கஸ்ரத்து லாஹிரத்து, வெளிப்படையான கஸ்ராவாகும். திலாபி பாக்கு கஸ்ர் தானே கொடுத்த வெளிப்படையா, அதான் அடையாளம். வஹுவ முலாஃபுன் இன்னும் இந்த திலாப் என்பதாகிறது முலாஃபுன் முலாஃபாக இருக்கிறது. அப்ப பின்னாடி என்ன வரும்? முலாஃபிலேஹி வரும். அல் முஃபு அல் ஃபுதூல் ஃபுதூலி அன் திலாபில் ஃபுதூலி. ஃபுதூல் என்பது முலாஃபுன் இலைஹி, திலாப் முலாஃபு. ஃபுதூல் என்பது முலாஃப் இலைஹி, முலாஃபுன் இலைஹி மஜ்ரூருன். முலாஃப் இலைஹிக்கு ஜர்ரு தானே வரும். ஜர்ரு செய்யப்பட்டதா இருக்கும். ஃபுதூல் என்பது மஜ்ரூருன் ஜர்ரு செய்யப்பட்டதா இருக்கும். அலாமத்துல் ஜர்ரி இன்னும் ஜர்ருடைய அடையாளமாகிறது அல் கஸ்ரத்துல் லாஹிரா, லாஹிரத்து, வெளிப்படையான கஸ்ராவாகும். இப்ப ஜர்ருடைய அடையாளம் என்ன? வெளிப்படையான கஸ்ரா. லாமுக்கு வெளிப்படையா கஸ்ரா தானே கொடுத்தோம், அதான் அடையாளம். அல்ஹம்துலில்லாஹ், இதோட என்னவாகி விட்டது? இந்த பயிற்சிகள் முழுவதும் முடித்து விட்டோம். அப்போ நம்மளுக்கு மஸ்தரை பற்றி இன்னும் அது எப்பொழுது அமல் செய்யும் என்பதை பற்றியும் எப்பொழுது அமல் செய்யாது என்பதை பற்றியும் நம்மளுக்கு அழகாக இந்த பயிற்சியில் முழுவதையும் நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்து விட்டார்கள். பயிற்சிகளையும் சேர்ந்து பாருங்கள். இன்னும் நாம் நிறைய விஷயங்களை இந்த மஸ்தரை பற்றி நாம் இந்த பாடத்தில் தெரிந்து கொண்டோம். வாருங்கள், தொடர்ந்து அடுத்தடுத்த பயிற்சிகளில் பாடங்களில் நாம் என்ன செய்வோம்? இன்னும் அதிகமான விஷயங்களை, இலக்கணத்தை பற்றி தெரிந்து கொள்வோம். அதை நாம் என்ன செய்வோம்? அதை நாம் மறக்காமல் இருப்பதற்கும் அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இன்னும் இதை கற்றதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கும் அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாருங்கள், அடுத்த பாடத்தில் ஒரு புதிய பாடத்தை நாம் என்ன செய்வோம்? தொடர்ந்து பார்ப்போம். ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.